இப்போ மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து பாப்பாண்டூரை போய் பார்த்துட்டு வர்றாரு. இங்கே வந்து ஈவி மிஷின் மேலே ஏன் சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரிசாவில் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறது யார் ஆக்கியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்களா அல்லது இவர்களால மோடிக்கு ஏதாவது பயன் இருக்குன்னு நினைக்கிறாரா? இல்லை அதாவது மோடியும் இந்த வளையத்தை விட்டு வெளியே வர முடியாது. மோடியே வந்து இந்த வளையம் வந்து கையாளுகிற நபர் தான் மோடி. இப்போ பிஜேபி ஆட்சி பிடித்திருக்கு அப்படின்றப்போ மோடி திரும்பியும் பிரதமராக இருக்காருன்றப்போ ஆர்எஸ்எஸ் அதில் சந்தோஷம் தானே பட போறாங்க, ஏன் கவலைப்படணும்? இல்லை அவங்க சந்தோஷப்படலை. அவங்க பல இடங்களில் தேர்தல் வேலை செய்யலை. அவங்களே சொல்கிறாங்க. 2 நாளாக 3 நாளாக வந்து அமித்ஷா வந்து தமிழிசை நடத்துகிற அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போய் பல இடங்களில் பலவிதமான ரியாக்ஷன்ஸ் டேமேஜ் கண்டெயின் பண்ணுறதுக்காக தான் அவர் அனுப்பிச்சது. அந்த 3 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லாரும் அமைதியாக அப்படியே இருப்பாங்க. மகாராஷ்டிரா அந்த 3 சட்டமன்ற தேர்தலில் ரிவர்சஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிங்க, தென் மோடியினுடைய வீழ்ச்சி யாராலையும் தாக்கும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முதல் தலைவருமான ஐயா திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். ஐயா, இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு வெளிநாட்டு பயணம் முடித்து திரும்பி வந்திருக்காரு. இத்தாலி போயிட்டு வந்திருக்காரு. அந்த G7 உச்சி மாநாட்டில் போப் ஆண்டவர் சந்திச்சு ஆரத்தளவை கட்டி அணைச்சு நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. இங்கே மணிப்பூருக்கு ஏன் போகலை அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. சிறுபான்மையினர் மீதான அச்சுறுத்தல் அப்படின்றது, குறிப்பாக கிறிஸ்துவ அமைப்புகள் மீதான தாக்குதல் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும், நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை பொதுவாக வந்து மோடியினுடைய நடவடிக்கைகளை நீங்கள் வந்து கவனித்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், அவர் வந்து இந்த வெளி அடையாளங்களின் மீது தான் தன்னுடைய கவனங்கள் முழுமையும் செலுத்துவார். இப்போ வந்து ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே போனார்னா உடனே அதை படியை தொட்டு வணங்குவார். பாராளுமன்ற மைய மண்டபத்திற்குள்ளே போனார்னா அரசியல் சாசன சட்டத்தை வந்து தலைகீழ விழுந்து வணங்குவார். பிறகு ஒரு செங்கோலை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டினுடைய பெருமை என்று அப்படி போவார். இதை போல தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வளைகுடா நாடுகளில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அவங்க ஷேக்குகளாக இருந்தாலும் சரி தான், ராஜ குடும்பத்துக்கு உடனே ஆரத்தழுவி அன்போடு கட்டிக்கொள்வார். அதே போல் போப்பாண்டவரையும் அன்போடு கட்டிக்கொள்வார். ஆனால் இவர் இதை போன்ற நடவடிக்கைகளுக்கும் அவர் செய்கிற செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இருக்காது. பாராளுமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை தொட்டி கும்பிட்டவர் பாராளுமன்றத்துக்கே போகிறதில்ல. அரசியல் சாசன சட்டத்தை வந்து தொட்டு வணங்குகிறவர், அரசியல் சாசன சட்டத்தினுடைய எந்த அம்சம் சொன்னதையும் அவர் வந்து கடைபிடிக்கவும் இல்லை, அதை முழுமையாக பின்பற்றவும் இல்லை. அதே போல் சிறுபான்மை மக்களை, அதாவது நம்ம ஊரில் சிறுபான்மை, அவங்க வந்து வளைகுடா நாடுகளில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சிறுபான்மைன்னு சொல்லலை. ஆனால் அவர்களையெல்லாம் அங்கே போய் வந்து கட்டி பிடிக்கின்ற போது இங்கே உள்ள இஸ்லாமியர்களுடைய நிலை என்னென்னா, நேற்று என்ன நடந்திருக்கு பாருங்கள். குஜராத்தில் ஒரு குடியிருப்பு கட்டி கொடுக்குறாங்க அரசு. 462 குடியிருப்பு அரசு கட்டி கொடுக்கறது. 461 பேர் அதில் வந்து இந்துக்கள். ஒரே ஒரு வீடு வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 461 பேரில் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டை கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த அரசும் இந்த அரசுக்கு பின்புலமாக இருக்கிற பாஜகவும் மக்கள் மத்தியில் வந்து எவ்வளவு பெரிய வெறுப்பை வளர்த்து வைத்திருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு குடியிருப்பில் ஒரு பெண் அமர்வதற்கான வந்து அதை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அதான் இன்னைக்கு குஜராத்தில் இருக்கிற யதார்த்தமான காலத்தினுடைய நிலைமை. இது யாரால் வந்தது, இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது மூலம் வந்து ஒரு மோடியை போய் தான் கையை காமிக்கும். அந்த மத வெறுப்பு அங்கே வளர்த்தெடுப்பதற்கான பெருங்காரணமாக இருந்தவர் வந்து மோடி தான். அது குஜராத்து கலவரம், அதை தொடர்ந்த கலவரம். அதனால நான் வந்து அவரை போப்பாண்டவரை போய் ஆற தழுவதில் வந்து நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல. ஆனால் நீங்கள் சொன்னது போல மணிப்பூர் பற்றி எரிகிறது. மணிப்பூரில் வந்து இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போன நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு 6 முறை போனார் அவர் அங்கே பிரச்சாரத்திற்கு. அதற்கு பிறகு அவர் அங்கே போகவே இல்லை. பிறகு இந்த சம்பவங்கள், இந்த முறை வந்து வடகிழக்கு மாநிலம் எதுக்குமே ஒரு பிரச்சாரத்துக்கு போகலை. அங்கே 2 இடத்துலையும் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே மணிப்பூரில் வந்து அதை பற்றி கவலைப்படாதவர் அங்கே போய் தழுவதும் அவர்கள் இங்கே வர சொல்வதும் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை கிறித்தவர்களுக்காக செய்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து வெறும் அடையாளங்களின் மீது அவருக்கு இருக்கிற ஆர்வமும்
அதனால் அவருக்கு கிடைக்கிற விளம்பரத்திற்காக மட்டுமே செய்யப்படுகிற அந்த வேலைகள் தான் நான் நினைக்கிறேன். போப்பாண்டவரை கட்டி பிடிச்சாதான் புகைப்படம் வரும். அதனால தான், அவ்வளவுதான். இந்தியா அலையன்ஸ் அவர் முன்வச்ச பல குற்றச்சாட்டுகள்ல இவிஎம் மேனிபுலேஷனும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு. அது கடைசியில உச்சநீதிமன்றம் வந்து நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போய் தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க நிலவிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ தி வயர்ல வந்து ஒரு ஆர்டிகல் வெளியாகுது. அதுல 140 தொகுதிகள்ல மேனிபுலேஷன் நடந்திருக்கு. எண்ணிக்கைகள்ல மாற்றம் இருக்கு. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் அளவு இருந்தா மட்டும் தான் அது பிரச்சனையே தவிர, வெற்றியை தீர்மானிக்கிற பட்சத்துல அளவு இருந்தா அது பிரச்சனை கிடையாதுன்னு தேர்தல் ஆணையம் கைவிடுறாங்க. அப்போ இந்த தன்மை எப்படி பார்க்குறது? 140 தொகுதிகளிலும் இதே பிரச்சனை இருக்கு. எண்ணிக்கைகள பிரச்சனை இருக்கு. நம்பர்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதாவது இந்த இவிஎம் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. அந்த நம்பிக்கையை வந்து முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த விவிபேட் மிஷினில் இருக்கிற அந்த ஸ்லிப்பை வந்து நான் வாக்கு போட்ட உடனே, அந்த வாக்கு போட்ட உடனே காமிக்குதுல்ல, அந்த ஸ்லிப்பை அந்த வாக்கு பொளித்த வாக்காளரே அவர் கையினால் வெளியே எடுத்து அதை ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு தான் அந்த நம்பிக்கையை வந்து நாம் வந்து திரும்ப பெற முடியும். இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே வந்து நமக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்ல தயாராக இல்லை. அது வந்து இருக்கு. ஆனால் அதை வந்து எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறத பற்றி நிறைய சந்தேகங்கள் இப்பொழுது வந்திருக்கு. ஸோ மேனிப்புலேஷன் இல்லை அப்படிங்கிறத வந்து வாக்காளர்களுக்கு வந்து முழுமையான திருப்தி வரக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதை போல அந்த விவிபேட்டில் வந்து வரக்கூடிய அந்த வாக்களித்த அந்த சீட்டை வந்து வாக்காளரே கையில் வெளியே எடுத்து அதை இன்னொரு பெட்டிக்குள் போட்டு அது எப்போ வேணுமாலும் எண்ணி அதை சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி இருந்தால் தான் இப்போ இதில் 140 இடங்கள் நீங்கள் சொன்னீங்க. மோடியினுடைய கான்ஸ்டுவன்சியில் ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டில் அவர் வந்து ட்ரைலிங் பிஹைண்ட். அதற்கு பிறகு உள்ள ட்ரைனில் எந்த ரவுண்டில் என்ன வந்துச்சுங்கிற அதே அவருக்கு வந்து அறிவிப்பில் வெளியே வரல. கடைசியில் 1,20,000 ஓட்டில் வெற்றி பெற்று விட்டார் என்று வந்தது. ஆனால் பாஜகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் அவரே வந்து பேட்டி கொடுக்குறாரு உத்தரப்பிரதேசத்தில், அது எப்படி வந்து உள்ள மேனிப்புலேஷன் நடந்ததுன்னு. அவர் பாஜக கட்சியை சார்ந்தவர். நாம் வந்து அதை வந்து குறை சொல்லுது. இப்போ மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து பாப்பாண்டூரை போய் பார்த்துட்டு வர்றாரு. இங்கே வந்து இவி மிஷின் மேலே ஏன் சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரிசாவில் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறது யார் ஆக்கியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பாதிரியாரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரை வந்து உயிரோடு எரித்தார்கள். அவரையும் அவர் பையன் 2 பேரையும் தொழு நோயாளிகளுக்காக சேவை செய்ய வந்தவர்களை ஒரு வயானுக்குள்ளே வைத்து எரித்தார்கள். அந்த எரித்ததில் வந்து ஒரு முக்கியமான குற்றவாளி தான் வந்து அவரை வெளியே வந்து விட வேண்டும் என்று பெரிய இயக்கம் நடத்தி தர்ணா பண்ணது. அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் தான் இன்றைக்கு வந்து ஒரிசாவில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறவர். இது வந்து எவ்வளவு முரண்பாடான செய்திகள்னு நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இந்த செய்திகள் வந்து வெளியே வர்றதில்லை. ஸோ இவிஎம் மிஷின் வந்து அதனுடைய நம்பகத்தன்மை, நம்முடைய பிரதமர் மீது இருக்கிற நம்பகத்தன்மை, இவைகளெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உச்சநீதிமன்றம் தான் இதில் வந்து நிறைய தெளிவுகளை தர வேண்டும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்குள்ளே வர்றதுக்கு வந்து தயங்குது. இப்போ தேர்தல் முடிந்து விட்டதுனால இதை போன்ற பிரச்சனைகளை வந்து எடுத்து இதை வந்து முழுமையாக விசாரித்து ஒரு நல்லதொரு தீர்ப்பை தரலாம். இது இந்த சந்தேகங்களுக்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆகவே இந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றமே டைரக்ஷன் கொடுக்கலாம். அதை இந்த பதிலை செய்யலாம். இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க உட்பட எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்ந்த எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மோடி பலவீனம் ஆயிட்டாரு, மைனாரிட்டி கவர்மெண்ட், நிதிஷையும் நாயுடையும் நம்பி தான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆக போகுது, அவங்க கவுத்துட்டாங்கன்னா கப்பல் கவுந்த மாதிரி ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் மீண்டும் அதே அதிகாரிகள், அதே அமைச்சர்கள், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்ற நபர்கள் மீண்டும் அதே பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அஜித் தோவல், பி.கே. மிஸ்ரா போன்ற நபர்கள் அதே பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்க்கிற பொழுது அதே தோரணையோடு அதே பலத்தோடு மோடி மீண்டும் பிரதமர் ஆகியிருக்காரு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லை, அதாவது அவருக்கு வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து பெரும்பான்மை இருக்கிறது என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த பெரும்பான்மை உருவாக்கக்கூடிய முக்கியமான 2 பேர் வந்து, ஒருவர் வந்து சந்திரபாபு நாயுடு, ஒருத்தர் நிதிஷ்குமார்.
நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் முழுமையாக பாஜகவினுடைய தயவில் தான் அவர் அங்கே முதலமைச்சராக தொடர வேண்டும். பாஜக தயவில்லை என்று சொன்னால் அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது. வரக்கூடிய தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால்தான் அவர் தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமை தான் அவருக்கு. நிதிஷ்குமார் அவருடைய சுயமாகவோ அவருடைய கட்சி தனித்தோ அதை ஒரு தேர்தலை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை இல்லை என்பது நிதிஷ்குமாருக்கு தெரியும். ஆகவே நிதிஷ்குமாரிடமிருந்து நான் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துடும் இந்த அரசுக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆகவே அது குறைந்தபட்சம் அந்த எதிர்ப்பு வருவதற்கு சட்டமன்ற தேர்தல் வரைக்காவது நம்ம காத்திருக்கணும். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் நிதிஷ்குமாரிடமிருந்து எந்த விதமான எதிர்ப்பு குரலும் வராது. சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடுக்கு மோடியை உள்ளும் புறமும் அறிவார் அவர். ஏன்னா அவர் கட்சியவே உடைச்சிருக்கார். அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர்களே மாற்றி கட்சி மாற வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வாருங்கிறது அவருக்கு தெரியும். அவரே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தவர் தான் மோடி மேலே. ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவு அரசு அடுத்த மாதம் சம்பளம் போடுவதற்கு கூட அவர்கிட்ட பணம் கிடையாது. அதை போன்ற ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் தான் இன்னைக்கு ஆந்திர மாநிலம் இருக்குது. ஸோ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மாநிலத்தினுடைய பொருளாதார நலத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளே சந்திரபாபு நாயுடு மாட்டிக்கொண்டிருப்பதால் அவரும் இன்னும் ஓராண்டுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நார்மல் நிலைமைக்கு வருகிற வரை அவரும் அதில் கை வைப்பார்னு நான் நினைக்கல. ஆகவே என்னை பொறுத்த வரையும் இந்த 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 அமைப்பு இந்த என்டிஏ சர்க்காருக்கு இன்னும் ஓராண்டுக்குள்ள எந்த விதமான பெரிய இடைஞ்சல் இருப்பதாக நான் கருதலை. ஆனால் என்ன நம்ம இதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேருடைய பலவீனத்தை மோடி நல்லா பயன்படுத்துகிறார் பார்த்து. ஏற்கனவே மோடி என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தன் கூட இருக்கிறவருடைய பலவீனத்தை தான் முதலில் அவர் பண்ணுவார். அப்படி அவங்க பலவீனமாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்குவதற்கு என்ன செய்யணும்னு யோசித்து அதை செய்வார். அது என்ன செய்வார்னா, அவங்க கட்சியே பார்லிமெண்ட்டை 2ஆக உடைப்பார். இல்லை அவங்க மேலே ஏதாவது ஒரு விசாரணை இருந்ததுன்னா உடனே ஒரு எஃப்ஐஆரை போட வச்சு, உடனே ஒரு என்கொயரியை வச்சு, ஒரு அட்டாச்மெண்ட்டை ஒன்று பண்ணி பேப்பரில் 2 நாள் போட்டு அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய மோடுஸ் ஆப்பரண்டியே, இதுதான் இது. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் நம்ம ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆட்சி மீது சொன்ன குற்றச்சாட்டே அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மேல்தட்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஒன்றிய அரசுல பிரதமர் அலுவலகத்திலிருந்து கடைசி புள்ளி வரை அவர்கள் தான் இருக்கிறார்கள். அங்க மற்றவர்களுக்கு அதிகார பங்கீடே வரல, மற்றவர்கள் யார் அங்க போகலைங்கிறது இந்த தடவை ரொம்ப கிளாரிங்கா வந்திருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசினுடைய எல்லா விதமான அலுவல்களும் அதை முடிவு செய்து இறுதி செய்ய வேண்டியது அந்த கேபினட் கமிட்டிஸ் தான். அதாவது கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் நேஷனல் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப், கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ், ஏன்னா கேபினட் கமிட்டி ஆன் இன்டர்னல் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டர், இப்படி ஒரு 5 கமிட்டி. இந்த 5 கமிட்டியில் இருக்கிற அமைச்சர்கள் யார் இருப்பாங்கன்னா, பிரதமர், உள்துறை அமைச்சர், இராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், அதற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர். இப்போ இதில் நீங்கள் பாருங்க, இதில் நீங்கள் எடுத்துங்க ஒவ்வொருத்தரையா. இப்போ இதில் சீனியர் மினிஸ்டர்ஸ் வேற யார் வேணும்னா அவங்க இன்னும் ஒரு மினிஸ்டரை சேர்த்துக்குவாங்க. எய்தர் நிதின் கட்கரியை சேர்த்துக்குவாங்க அல்லது நட்டாவை சேர்த்துக்குவாங்க. இதில் நிதின் கட்கரி ஆன்சர் தான், நட்டானாலும் சரிதான், ஜெய்சங்கர்னாலும் சரிதான், நிர்மலா சீதாராமன்னாலும் சரிதான், நீங்கள் ராஜ்நாத் சிங்னாலும் சரிதான், அமித்ஷானாலும், எல்லாருமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள். இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பீப்புள் இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற கம்யூனிட்டிஸ்னுடைய எண்ணிக்கை நீங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாரையும் சேர்த்தீங்கன்னா 5 விழுக்காட்டுக்கு மேலே இருக்காது. அப்போது 5 விழுக்காட்டில் இருக்கிறவங்க தான் கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார். இவர்கள் போடுகிற உத்தரவை நம்ம எதிர்த்து உடனே எங்கே ஓடுறோம்? உச்சநீதிமன்றத்துக்கு ஓடுறோம். உச்சநீதிமன்றத்தில் அங்கே இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா இதை விட மோசமாக இருக்குது. உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலையும் இருக்கின்ற நீதியரசர்கள் எல்லோருமே ஒரு 80-85 விழுக்காடு முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்.
அதனால அவங்களுக்கு வந்து நம்முடைய வலி தெரியல. இன்னைக்கு வந்து நீட் பரீட்சையினுடைய அந்த வலி வந்து எவ்வளவு பெற்றோர்கள் வந்து கண்ணீர் வடித்தாங்க கூட இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதை வந்து சிம்பிளா முடிச்சிருச்சு. அந்த 1500 பேருக்கும் மறுபரிசீலனை வச்சா முடிஞ்சு போச்சா? இப்போ ஜெயலலிதா வழக்குல தீர்ப்பு சொன்னாங்கல்ல. அதாவது நீ வாங்கின சொத்தை திரும்ப கொடுத்துட்டேன்னா விடுதலை பண்ணாங்கல்ல. அது ஜெயலலிதாவுக்கு மட்டுமே கிடைத்த தீர்ப்பு. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி தீர்ப்பு கிடைக்காது. நான் இந்த களவு செஞ்ச பணத்தை திரும்ப கொடுத்துட்டேன் என்னை விட்டுருவாங்களா என்னைய? அது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கேஜ்ரிவாலும் அரெஸ்ட் ஆகுறாரு, சோரனும் அரெஸ்ட் ஆகுறாரு. ஆனா பெயில் வந்து அர்ஜுன் இவருக்கு மட்டும் தானே, கேஜ்ரிவாலுக்கு மட்டும் தானே கிடைக்குது. அவர் ட்ரைபலுக்கு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயமே இதுதான். இதை செய்தாதான் இவர்கள் நினைக்கின்ற மாற்றங்கள் வந்து வரும். இப்போ இந்த பிரமிட்ல வந்து மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில். அந்த பிரமிட்ல வந்து ஒரு 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 2 அடி 3 அடியோடே நின்று போகுது நிர்வாகம் அவங்ககிட்ட. மீதி இருக்கிறது கூட நம்ம அவங்கள தாங்கிட்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற பிரமிட்ல இருக்கிற மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்கள் என்று சொன்னால்தான் உண்மையான ஒரு சமூக புரட்சியும், அரசியல் புரட்சியும், பொருளாதார சுதந்திரமும் மக்களுக்கு கிடைக்கும். சமூகத்துல சமத்துவம் இல்ல, அதற்கு உதாரணமே வந்து மோடி ஆட்சியில இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, எல்லாருமே உயர்தட்டு வகுப்பை சார்ந்த நபர்களா இருக்காங்க அப்படின்றது ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. ஆனால் அதெல்லாம் கடந்து மீண்டும் மோடி பிரதமர் பதவியேற்ற பிறகு அதே நபர்களை தான் நியமிக்கிறாங்க. அப்போ மோடி அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்களா, அல்லது இவர்களால மோடிக்கு ஏதாவது பயன் இருக்குன்னு நினைக்கிறாரா? இல்ல, அதாவது மோடியும் இந்த வளையத்தை விட்டு வெளியே வர முடியாது. மோடியே வந்து இந்த வளையம் வந்து கையாளுகிற நபர் தான் மோடி. இந்த சக்திகள் இருக்காங்கல்ல, இந்த அதிகாரத்தை தங்கள் கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற இந்த சக்திகள், அவங்களுக்கு வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ் ஃபேஸ் தேவைப்படுது. அந்த பேக்வர்ட் கிளாஸ் ஃபேஸ் வந்து அவங்க மோடியை வந்து அவங்க ஃபிட்டின் ஆகிறார். இன்ஃபேக்ட் வந்து மோடி வந்து ஸ்ட்ரிக்டஸ்ட் டேர்ம்ல வந்து அவர் பேக்வர்ட் கிளாஸா இல்லையான்னு பார்த்தா அவர் பிறக்கும் போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். பிறகு அது வந்து பேக்வர்ட் கிளாஸ் ஆறான்னு வச்சுங்க. ஆனால் அவர் வந்து மனநிலை, அவரது அணுகுமுறை, அவர் பிரச்சனைகளை பார்க்கின்ற கோணம் எல்லாமே இவர்கள் சொல்லி கொடுத்து அதன் மூலமா ட்ரெயின் ஆகி அதே பார்வையை அவர் பார்க்கின்ற காரணத்தினால தான் அவரை அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அவரை ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா பேக்ல இருந்து ஆப்ரேட் பண்றது யாரு அப்படின்னா, இது பெரிய ஒரு லிங்க் இருக்கு. இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துலையும் வந்து வேற யாரும் உள்ள நுழைய முடியாதபடி அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தினுடைய கதவுகள் அத்தனை சாவிகளையும் இவர்களே வைத்திருக்கிறார்கள். அவர்கள் திறந்தாதான், அந்த சாவிகள் போட்டு திறந்தாதான் அதிகார கதவுகள் திறக்கும். ஸோ மோடி நினைத்தால் கூட இவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீங்க வந்து எத்தனை முறை வந்து பிரைம் மினிஸ்டருடைய பிஎம் உடைய பிரின்சிபல் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்றாரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை எத்தனாவது முறை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவர் வேற யாரையும் போட முடியாது. மோடியே நினைத்தால் கூட அதற்கு வந்து அந்த அந்த சூழ்நிலை வந்து அவர் அனுமதிக்காது. அதுதான் அங்க இருக்கிற அவர்கள் திறமையானவர்கள், பயங்கரமா செயல்பட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாகத்தான் மீண்டும் அதே பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவர் வந்து அவருக்கு மேண்டேட் கிடைக்கலையே. மோடியினுடைய 400ங்கிறது எல்லாம் இல்லை. அவருக்கு பிஜேபிக்கெல்லாம் 400 கேட்டார் அவரு. அந்த மேண்டேட் அவருக்கு கிடைக்கலையே. 2வது இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்திலே வந்து அவருடைய அவங்க அதைத்தான் அவங்க ஃப்ரண்டா வச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவில், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தேசம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களை வந்து ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி அந்த வாக்கு வங்கி மூலம் வரணும்னு அவர் போட்ட திட்டம். வாரணாசியில் வந்து அவர் நின்று அங்கே வந்து அவர் செய்த பல்வேறு சடங்குகளில் அவர் திரைச்சி ஆரத்தி காமிப்பார், அதை காமிப்பார். இது எல்லாம் பண்ணாலும் கூட அங்கேயும் அவர் வாக்குகள் பெற முடியல. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹிந்து வந்து பத்திரிகை எடுத்துகிற வாக்கெடுப்பில் யார் பிரதமர் ஆவதற்கு தகுதி உள்ள ஆளுன்னா மோடியை விட ராகுல் காந்திக்கு தான் அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கு. ஸோ அவர் வந்து தோற்றுத்தான் போயிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வந்து அந்த என்டிஏங்கிற அந்த கூட்டணி சர்க்கார் மூலமாக அவர் ஆட்சியில் இருக்கிறார். அது வந்து எவ்வளோ நாள் பொறுக்குன்னு பார்க்கணும். இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில ஒரு கோல்டு வார் நடக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவுகள் எப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய காலில் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஆர்எஸ்எஸ்
இப்போ பிஜேபி ஆட்சி பிடித்திருக்கு அப்படின்றப்போ மோடி திரும்பியும் பிரதமராக இருக்காருன்றப்போ ஆர்எஸ்எஸ் அதுல சந்தோஷம் தானே பட போறாங்க, ஏன் கவலைப்படணும்? இல்ல அவங்க சந்தோஷப்படல. அவங்க பல இடங்கள்ல தேர்தல் வேலை செய்யல. அவங்களே சொல்றாங்களே. பல இடங்களிலே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சேவக்ஸ் வந்து பிரச்சாரங்களும் சேவர்களும் வேலை செய்யல. அது வந்து இன்னொன்னு என்ன சொன்னா, அவங்களுடைய அகங்காரமும் கர்வமும் தான் வந்து ஒரு இப்படி ஆக்கி பிடிச்சவங்கள. எவ்வளவு பெரிய கட்சி பாஜக. அதை ஏன் வந்து ஒரு சிறுபான்மைக்கு எண்ணிக்கைக்கு வரணும்? உங்களுடைய சேவக்குன்னா யாரு? பிரதமர் தான் அடிக்கடி தன்னை பிரதமர் சேவக்குன்னு சொல்றார். அந்த சேவகனுடைய அகங்காரம் தான் காரணம். அகங்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அகங்காரமும் ஆணவமும் தான் உங்களை கெடுத்தது. அதுபோல் நேற்று வந்து இது வந்து மோகன் பகவத் பேசினது. ஆர்கனைசர் பத்திரிகையிலையும் இதே மாதிரி வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அதுலேயும் பெரிய கட்டுரை வந்தது. நேற்று முன்தினம் பேசிய ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் போட்ட சாபம் தாயா உனக்கு, அதனால தான் உனக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல. நீ ராமருக்கு எதிராகவே நீ தவறு பண்ணீங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நிலைமை இருக்கு. இது வந்து ஒரு அடுத்த அசெம்பிளி எலெக்ஷன் 3 ஸ்டேட்ல வருது. அந்த 3 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லாரும் அமைதியா அப்படியே இருப்பாங்க. மகாராஷ்டிரா, அந்த 3 சட்டமன்ற தேர்தல் ரிவர்சஸ் வந்துன்னு வச்சுங்க, தென் மோடியினுடைய வீழ்ச்சி யாராலையும் தாக்க முடியாது. அவங்களே பண்ணிடுவாங்க. அது அப்படிதான் வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்து பார்க்கும் பொழுது இதே 40-40 நாடாளுமன்றத்தில் எப்படி 40-40 ஜெயித்தோமோ அதே மாதிரி வருகிற சட்டமன்ற தேர்தலையும் 2026 200க்கு மேற்பட்ட இடங்கள் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு 2 வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்டாலின் ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிட்டாரு. அந்த இலக்கு 200 மேல தாண்டது அப்படின்றது சாத்தியப்படுமா? அதாவது நம்ம வந்து ஒன்றை வந்து தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய லீடர்ஷிப் ஸ்டேச்சரில் வேற தலைவர்களே இல்லை. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் ஈஸ் த டாலஸ்ட் லீடர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னை நடத்தி கொண்ட விதம் வந்து அப்படி. அந்த ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குவதிலும், உருவாக்கிய கூட்டணியை வந்து சிந்தாமல் சிதறாமல் பாதுகாப்பதிலும், திட்டமிட்டு பணி செய்வதிலும். நீங்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயினை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின், கீழ்மட்டத்தில் நடந்த வேலைகள், அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், பாக முகவர்களை வந்து ஒருங்கிணைத்த விதம், இந்த பாக முகவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி, இது வந்து நிறைய புதிய யுக்திகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கையாண்டிருக்கு. இப்போ நேற்றே உடனே ஆரம்பித்தாங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் பேச்சாளர்களை தேர்ந்தெடுப்பது. அதில் வந்து ஒரு 18 வயதிலிருந்து 35 வயது வரை உள்ள பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அதில் 100 பேச்சாளர்களை வந்து இப்போவுமே தேர்ந்தெடுப்பது. அப்போது அந்த கம்யூனிகேஷன், பரப்புரை, இதற்கான மெட்டீரியல்லாம் கேதர் பண்ணணும். எப்படி 40ம் நமதேன்னு சொன்னாரோ அதை போல தான் இன்றைக்கி வந்து அந்த 200 இடங்களுக்கு மேலே வந்து அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தொகுதியில் வாங்கியிருக்க வாக்குகளை பார்த்தால் அது ஒன்றும் வாங்க முடியாத சாத்தியப்படாத ஒன்று அல்ல. 222 23 தொகுதிகளில் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து அதில் வெற்றி பெற்றிருக்கு. சட்டமன்ற தொகுதி வைஸா நீங்கள் பார்லிமெண்ட்டில் போலான ஓட்டுக்களை அசம்பிளி வைஸாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 222 ஆர் 223 கான்ஸ்டுவன்சியில் வந்து இந்த இந்தியா கூட்டணி வந்து தான் பண்ணியிருக்கு. ஆகவே அதை வந்து கட்டுக்கோப்பாக அப்படி வைத்திருக்கணும். மக்களை வந்து ஆண்டகனைஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நமக்கு வாக்களிக்கிற செக்ஷனை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும். அவருக்கு சொல்லி வந்து 45-50 விழுக்காடு வாக்குகள் அவர் கைகளில் இருக்கு. தமிழ்நாட்டில் மோடி மீது ஒரு எதிர்ப்பு அலை இருக்கு. மோடியை விரும்பாத மக்கள் இருக்காங்க. அதனுடைய காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே மோடி எதிர்ப்பு பேசினாதான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஃபார்முலாவை ஸ்டாலின் யூஸ் பண்ணி எப்பயுமே ஜெயித்துட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாடு மாநிலத்துக்கான தேர்தல்லாம் அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதான் நான் என்ன சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சி வந்து பெர்சன்டேஜ் தான். உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்? பெரிய பெர்சன்டேஜ் இருந்தால் தான் அது எலக்ட்ரல் ரிசல்ட் வந்து இதாகும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பெனிஃபிட்டட் செக்ஷன் இருக்காங்கல்ல, அரசாங்கத்தினுடைய திட்டங்களினால் பயன்பெற்ற டைரக்ட்லி பெனிஃபிட்டட். இப்போ 2-3 ஸ்கீம்ஸ்லாம் வந்து இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ மகளிருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. நீ கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்றாரு.
இதை போன்ற திட்டங்கள் வந்து வருகின்ற போதும் நீங்கள் வந்து தொழில் வர வந்து ஒரு பெரிய ஹராஸ்மெண்ட் இல்லை, சிறுபான்மை மக்கள் வந்து எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக மற்ற மாநிலத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறோம். மற்ற மாநிலத்தில் நடக்கும்போது இங்கே உள்ள சிறுபான்மை நினைக்கிறான் அந்த ஊரில் எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி இருக்குது. அப்போ தமிழ்நாடு தான் வந்து ஒரு தனித்தீவாக ஒரு சமூக அமைதியோடு இருக்குது. நாம் நினைத்தபடி கோயிலுக்கு போகிறோம், நம்ம தொழுகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், நம்மளை யாரும் இடைஞ்சல் செய்யலை, நம்ம வந்து வாழ்வதற்கான உரிமைகள் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு. அது ஒரு 20 விழுக்காடு. அதே போல் தலித் மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யாரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க? தலித் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த இந்தியா கூட்டணியோடு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சிபிஎம், சிபிஐ இவர்களெல்லாம் வந்து அவர்களோடு வேலை செய்யக்கூடிய, தலித் மக்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய இயக்கங்கள். ஆகவே இன்னைக்கு நாளைக்கு அதிமுக வந்து தனியாக நிற்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் சேராதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் 100% ஷுவர். நாளைக்கு அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்து தான் நிற்கும் 2026. அது எப்படியாவது அதை வந்து கடைசியில் கொண்டாந்து போட்டுருவாங்க. அதில் வந்து எடப்பாடிக்கு மட்டும்தான் அதில் வந்து அவர் தான் அதுக்கு நடுவில் நிற்கக்கூடியவர் ஒருத்தர் தான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மைனஸ் பன்னீர்செல்வம், தினகரன் அவங்க வேண்டாம், அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம், நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அஷூரன்ஸை பாஜக கொடுத்துட்டு அண்ணாமலையை மட்டும் எடுத்துட்டு வேற யாரையாவது போட்டாச்சு தான் கூட்டணி செட்டில். அண்ணாமலை தமிழிசை விவகாரம் ரீசெண்டாக பூதாகரமாச்சு. இப்போ தமிழிசையை சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் தமிழிசை அவர்களை ஒரு மாதிரி நடத்திட்டாங்க, தவறெல்லாம் நடத்திட்டாரு, அவமரியாதை நடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. உடனடியாக வந்து கட்சி பூசல் விவகாரம் தான் பேசப்பட்டுச்சு, கண்டிச்சிருக்காரு தமிழிசை அவர்களை அப்படின்னு பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இப்போ நேற்று ஈவினிங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் வீட்டுக்கு போய் நேரில் சந்திச்சு, நாங்கள் வந்து பரஸ்பரமாக சந்திச்சுக்கிறோம், அவருடைய வழிகாட்டின்படி நானே நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலையே சொல்றாரு. அப்போ இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சியும் முன்னெடுத்து, காங்கிரஸ் கட்சியும் வந்து தமிழிசை அவர்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்களும் காங்கிரஸ் கட்சியும் சொன்னாங்க. இப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? மற்ற கட்சி விவகாரங்களை பற்றி நாம் பேச முடியுமா? நீங்க அங்க அவங்கள்ட்ட வந்து அது வந்து ஃபயர், நீங்க அதை வந்து டேமேஜ் கண்டெயின் பண்றதுக்காக தான் அவர் அனுப்பிச்சது. அவங்க 2 நாளா 3 நாளா வந்து அமித்ஷா வந்து தமிழிசை நடத்துகிற அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போய் பல இடங்களில் பலவிதமான ரியாக்ஷன்ஸ். சில இடங்களில் வந்து ஒரு 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 சீனியர் விமன் கவர்னராக இருந்தவங்க, தமிழ்நாடு தலைவராக இருந்தவங்க, அவங்கள வந்து ஒரு 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 சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு அக்யூஸ்டை பேசுகிற மாதிரி மிரட்டி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பார்வை வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துச்சு. இதனால வந்து அவங்க சார்ந்திருக்கிற சமுதாய மக்கள் வந்து தங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு இப்படிப்பட்ட அவமானம் இழைக்கப்பட்டு விட்டதுன்னு அது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து சமூக ஊடகங்களில் அதையும் வந்து அந்த மாதிரி செய்திகளையும் பரப்புனாங்க. இது எல்லா ஊடகங்கள்லையும், தேசிய ஊடகங்கள்ல இருந்து, நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து இது ஒரு பெரிய கவரேஜ் வந்த உடனே அதை வந்து டவுஸ் பண்ணுறதுக்காகத்தான் அண்ணாமலை அனுப்பிச்சது. ஸோ தட் அது வந்து ஒரு பிஆர் மேனேஜ்மெண்ட்டு தான். வேற 2 பேரும் தமிழிசைக்கும் நம்ம அண்ணாமலைக்கும் பெரிய ட்ரூஸ் சமாதானம் ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன். உட்கட்சி பூசல் எல்லா கட்சியிலுமே இருக்கும், ஆனால் பாஜக மட்டுமே பெருசா பேசுறாங்க. ஆமா, இல்ல பாஜகவில் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒரு பெரிய செக்ஷன் வந்து அண்ணாமலையால் தோற்று போனோம்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் வந்து கட்சி ஒழுங்கா இருந்து இந்த அலையன்ஸையும் பார்த்துருப்பாருன்னு சொன்னால் நம்மளில் ஒரு 4-5 பேர் எம்பி ஆகியிருந்திருக்கலாம், இன்னும் அதிமுகவில் 10-20 எம்பி வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் கெடுத்ததே அண்ணாமலை தான். ஆகவே அண்ணாமலை போனால்தான் இனிமேல் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மேலிடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அது விரைவில் வந்து அது ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, பல விஷயங்களை தெளிவுபடுத்தி. தேங்க்யூ. நன்றி.